வணக்கம். தேமுதிக இரத்த உறவுகளே, கேப்டனின் உயிர் நாடில் அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பில் வரும் காலங்களில் 10வது படிக்கும் மாணவருக்கும் 12வது படிக்கும் மாணவர்களுக்கும் ஐடென்டி கார்டில் அவர்களுடைய பயோட்டா, அவர்கள் என்ன வகுப்பு, என்ன ஜாதி, அவருடைய அப்பா அம்மா விலாசம், அவருடைய மொபைல் எண் மற்றும் அவருடைய ஜாதி பெயரை பதிவிட்டு அடையாள அட்டை வழங்கப்படும் என்று ஒரு செய்தியை பிரஸ் மீட்டிங்கில் வெளியிட்டார். இந்த பிரஸ் மீட்டிங்கில் ஜாதி பதித்த அடையாள அட்டையை வெளியிடுவதற்கு என்ன அவசியம் இருக்கின்றது? இந்த ஜாதி மோதல்களே தென் மாவட்டங்களிலே மிகவும் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்குநேரிங்கிற ஒரு கிராமத்தில் அங்கு படிக்கும் மாணவர்களுடைய ஜாதி மோதலில் அந்த மாணவனை வீடு புரிந்து வெட்டி படுகொலை செய்ய அளவுக்கு தள்ளப்பட்டார். தென்னிந்திய மாவட்டத்தில் திருநெல்வேலிங்கிற அந்த ஏரியாவில் உள்ள பள்ளிகள் எல்லாம் இன்றமும் பள்ளிகள் ஜாதி மோதல் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய அடையாள அட்டையில் ஜாதி பதிக்கப்பட்டால் அந்த மாணவர்களுடைய ஒற்றுமை எப்படி இருக்கும்? அது மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும். பெரியார் வழியில் கொள்கையை ஏற்றிருக்கின்றோம், அம்பேத்கர் வழியில் ஏற்றிருக்கின்றோம் என்று தவேக அரசு சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு பதிவை, இப்படி ஒரு செயலை செயல்பட்டால் அது எப்படி நாட்டுக்கு நல்லதாக நடக்கும்? இன்றைக்கு பள்ளி மாணவர்களுக்கு ஜாதியினுடைய அடையாள அட்டையில் ஐடென்டி கார்டு என்ன அவசியம் இருக்கின்றது? நீங்கள் படிக்கும் காலத்திலே அவர்களுடைய ஜாதிய வேற்றுமையை உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அது மிகவும் மோசமான நிலையில் தள்ளப்படும். இந்த ஜாதிகள் இல்லடி பாப்பா என்று இன்றைக்கு கல்வித்துறை அமைச்சருக்குன்னே ஒரு பேர்ஸ்மெண்ட்டை சொல்லுகிறார். நாங்கள் ஜாதி பார்க்க மாட்டோம் அப்படி என்று சொல்லுகிறார். அதே மாதிரி இன்றைய தமிழக முதல்வர் அவர்களும் சொல்கிறார்கள், எங்களுடைய பட்டியலினத்தவர்களுக்கு நாங்கள் அதிகமான இடம் கொடுத்துருக்கிறோம், அதிகமான எங்களுடைய அமைச்சரையில் அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் அழகு பார்க்குறோம் என்று சட்டசபையில் பேசினார். அதற்கு நான் வரவேற்கின்றேன். ஆனால் இன்றைக்கு கல்வியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஜாதியோடைய அடையாள அட்டையை வழங்குவதற்கு என்ன அவசியம்? அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகினால் தமிழகத்தில் கல்வியிலிருந்தே ஜாதியிலிருந்து வன்முறைகள் அதிகமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏன்னா ஜாதி என்ற ஒரு அடையாள அட்டையை நீங்கள் பிரித்து விட்டால் அங்கேயே ஏற்கனவே நாங்குநேரியில் ஒரு ஜாதி மாணவர்களுடைய ஒரு வேற்றுமையிலிருந்து பெரிய ஒரு கலவரமே நடந்த ஒரு ஸ்கூலில். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் மாணவர்களுக்கு படிக்கும் காலத்தில் அவர்களுடைய ஜாதிய அதாவது பிளட்டு எதுக்காக இது பண்ணுறோம்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா திடீர்னு உடனே அவங்க என்ன டெஸ்ட் பண்ணி வரது லேட் ஆகும். அதுக்காக அவங்களுக்கு அந்த பிளட் குரூப்பை அதை மென்ஷன் பண்ணுறோம். அவங்க அப்பா அம்மாவுடைய பேரும் அவங்க மொபைல் நம்பர் இருக்குன்னா பையன் ஏதாவது தொலைஞ்சு விட்டால் அதுக்காக இது பண்ணுறோம். அவர் என்ன ஜாதி என்ற அந்த ஐடி கார்டில் பதிவு பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்கின்றது? இது ஒரு தவறான செயல்கள். நான் தவேக தமிழக முதல்வர் விஜய் ஜோசப் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். அடையாள அட்டையில் ஜாதி சான்றிதழை பதிவிடக்கூடாது. இது தவறான முன்னுதாரணமாக இருக்கும். நீங்கள் கல்வியில் இருக்கும்போதே வேற்றுமை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். தேமுதிக திருச்சி வடக்கு மாவட்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சென்னை பிரியாணி சரவணன். இந்த அடையாள அட்டையில் ஜாதி பதிவிட்டால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பட்டியல் இனத்தவர்கள் போராடுவார்கள். இது உங்கள் அரசியலுக்கு மிகவும் மோசமான ஒரு போராட்டத்தை உருவாக்குவார்கள் என்று உங்களுக்கு தாழ்வை மனப்பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விஜய் ஜோசப் தமிழக முதல்வர்களே, இதை நீங்கள் மறுபரிசீலனை பண்ண வேண்டும். இது ஒரு தவறான முடிவு. நன்றி, வணக்கம்.